எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் மருத்துவர் தீபிகா ரவிசங்கர் பேசுகிறேன் அட்லாண்டாலேருந்து. சம்மருக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம், என்னென்ன வெஜிடபிள் என்னென்ன மாதிரி ஃபுட் அவாய்ட் பண்ணணும், அதோட சில ரெசிபிஸும் நான் எனக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சீசனல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். முக்கியமாக சாப்பிட வேண்டிய வெஜிடபிள்ஸ் என்னென்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள வெஜிடபிள்ஸ். எக்ஸாம்பிள் வந்து முள்ளங்கி, முட்டைக்கோஸ், சுரைக்காய், கியூக்கம்பர், zucchini, செலரி கிடைச்சதுன்னா அது, அப்புறம் பசலைக்கீரை, இந்த மாதிரி எதுலாம் வந்து வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கும் அதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரமான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். உப்பு அதிகமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி உப்பு அதிகமாக இருக்கிறது, அதாவது அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சால்ட்டு அதிகமாக எடுத்துக்கிறப்ப அதை வந்து நம்ம பாடியில் வாட்டர் கண்டென்ட்டை ரொம்ப குறைக்கும், டீஹைட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கணுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ரெசிபிஸ் வந்து என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தயிர் பச்சடி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம்ல, அதில் பச்சை மிளகாய் மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக வெறும் வெள்ளரிக்காவை கட் பண்ணி அதை வந்து தயிர் பச்சடியாகவும் பண்ணலாம். இல்லைன்னா வந்து முள்ளங்கியை நல்லா பொடிசாக நறுக்கி முள்ளங்கியும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். செலரி கிடைக்காதவங்க வந்து ரெண்டும் ஒரே வெரைட்டி தான், கொத்தமல்லி தண்டு வச்சு நீங்கள் அந்த மாதிரி தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து அந்த கொத்தமல்லி தண்டோடு சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சி அதில் காரம் ரொம்ப கம்மியாக போட்டு, இல்லைன்னா காரமே போடாமல் கூட நீங்கள் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். யூஎஸ் கனடாவில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட்ஸில், ஏஷியன் மார்க்கெட்ஸில் வந்து நிறைய கீரைகள் கூட வாட்டர் கண்டென்ட் உள்ளதாக இருக்கும். வாட்டர் கிரஸ், அப்புறம் போக்சோ, இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம். செலரி ரைஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த டிப்பு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு டிப்போட நாளை சந்திக்கிறேன்.